அண்மைச் செய்தி. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது KN நேரு ரூபாய் 634 கோடி லஞ்சம் பெற்றதாக புகார். வழக்கு பதிவு செய்தது TVAC. நகராட்சி நிர்வாகத்துறையில் சுமார் 2538 பணியிடங்களை நிரப்ப ரூபாய் 634 கோடி லஞ்சம் கைமாறியதாக புகார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நகராட்சி நிர்வாகத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் ஊழல்கள் நடந்திருப்பதாகவும் பல்வேறு காரணங்களை சுட்டிக்காட்டி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள். 2 முறை கடிதங்கள் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவலானது வெளியாகிருக்கிறது. குறிப்பா 2021, 2025 இடைப்பட்ட காலத்துல நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சகத்தில் முறைகேடுகள் நடந்ததாகவும் அதனை விசாரிக்க தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்துக்கு வழக்கு தொடங்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட அறிக்கையின் அடிப்படையிலும் தற்போது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சென்ற சாலை அமைத்தல், குடிநீர் குழாய் பதித்தல் போன்ற பொதுப் பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் அவர்கள் ஆதரவு ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் அதில் 300 கோடிக்கு மேலாக ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக அதற்கான ஆதாரங்கள் திரட்டப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதங்கள் அனுப்பியிருந்தார்கள். 2 முறை ஏற்கனவே கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையின் கொடுத்த கடிதத்தின் அடிப்படையிலும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது. அதற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி நகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடர்வதற்கான உத்தரவு பெறப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்ததாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர் விசாரணைக்கு பின்பு முழுமையான விவரங்கள் வெளியிடப்படலாம் என்றும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இது தகவலாக தற்போது வெளியாகிறது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் இன்னும் வெளியாகக்கூடிய நிலையில யாராவது மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.